சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தின் தலைமையின் சார்பாக முதலில் என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு எதற்காக என்றால், சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் என்ற ஒரு அமைப்பு 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு மக்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அறக்கட்டளையாக ஆரம்பித்த இச்சங்கம் 2020ஆம் ஆண்டு சங்கமாக பதிவு செய்யப்பட்டு இந்த சங்கத்துக்காக மக்கள் பணி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 3 வருடத்திற்கு ஒரு முறை சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டு அதற்கான தலைவர்களை நியமிப்பது உண்டு. அதுபோல இறுதியாக 2026 இந்த வருடம் கடந்த 23/1/2026 அன்று காலை கடலூர் மாநகரிலே செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டத்தில் இதுவரை பயணித்த தமிழன் மு ஜெகநாத் என்கிற ஜெகன் அவர்கள் சங்கத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு புதிய தலைவராக செயற்குழு கூட்டத்தில் பா சீனிவாசன் ஆகிய என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு முதலில் என் சங்கத்தினுடைய அன்பு உறவுகளே, தமிழகத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கம் மக்களுக்கான சங்கம். இந்த சங்கத்தில் நான் தலைவராக பதவியேற்றாலும் இந்த சங்கம் மக்களுக்கான சங்கம் என்பதை மனதில் நினைத்துக் கொண்டு அனைத்து மாவட்டத்திலும் உள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தன்னுடைய மக்கள் பணியை சிறப்பாக செய்திட வேண்டும். இந்த சங்கம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. தனிப்பட்ட நபர்கள் அதிகாரம் கூறுவது இந்த சங்கம் அல்ல. இந்த சங்கம் பைலா மக்களுக்காக உருவாக்கப்பட்டது, மக்களுக்காகவே செயல்படுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த சங்கத்தில் தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் இருக்கீங்க. நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்வை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த சங்கத்தில் மிகச்சிறப்பாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும், மக்கள் பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த அறிவிப்பு இன்று முதல் தலைமை நிர்வாகிகளாக, இந்த சங்கத்தின் தலைமை நிர்வாகிகளாக தலைவராக பா சீனிவாசன் ஆகிய நானும், சுரேஷ் சென்னையை சேர்ந்த சுரேஷ் அவர்களும், விழுப்புரத்தை சேர்ந்த வீரன் என்கிற ரகோத் என்பவரும், ஆவடி பகுதி சென்னை ஆவடி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்களும், அதே பகுதியைச் சேர்ந்த அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களும், திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பி ராஜகலை அரசன் அவர்களும், திருவெற்றியூரை சேர்ந்த தம்பி மணிகண்டன் அவர்களும், புதுவை மாநிலத்தை சேர்ந்த சகோதரர் திரு ரமேஷ் அவர்களும் இதில் தலைமை பொறுப்பாளராக செயலாற்றுவார்கள். இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அனைவரும் அளித்திட வேண்டும். மக்கள் பணியை சிறப்பாக செய்திட வேண்டும். இந்த சங்கம் மக்களுக்கான சங்கம். இந்த சங்கத்தை நீங்கள் அனைவரும் வழிநடத்த வேண்டும். இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் மக்கள் பணியை தொடருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.